சுவாமி விவேகானந்தரின் பக்தியோகம் சொற்பொழிவு குறிப்புகள். 1. பக்தியோக பாடங்கள். பக்தி மூலம் யோகம். ராஜயோகம் மற்றும் சுவாச பயிற்சிகள் பற்றி இதுவரை கண்டோம். இனிமேல் பக்தி மூலம் யோகம் பற்றி பார்ப்போம். எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட யோகம்தான் தேவை என்பதில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பல வழிகளையும் பல லட்சியங்களையும் உங்கள் முன் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று பொருந்தக்கூடும். நமது உடல், ஆன்மா, அறிவு, செயல் ஆகிய அனைத்தும் இயல்புடன் வளர்ந்து முழு மனிதர்களாக திகழ நாம் விரும்புகிறோம். நாடுகளும் தனி மனிதர்களும் இவற்றில் ஏதாவது ஒன்றில் அதிக வளர்ச்சி பெற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை தவிர மற்றவை விளங்குவதில்லை. ஏதாவது ஒன்றில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதால் மற்ற எதையும் பார்க்கவும் முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நாம் பலமுக பரிமாணம் உடையவர்களாக இருப்பதுதான் லட்சியம். ஒருவருக்கொருவர் அனுதாபமோ ஆதரவோ காட்ட முடியாத அளவிற்கு நாம் ஒரு பக்க சார்பு உடையவர்களாக இருக்கிறோம். உலகின் துன்பங்களுக்கு இதுதான் காரணம். பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கத்திலிருந்து ஒருவன் சூரியனை பார்ப்பதாக வைத்து கொள்ளுங்கள். அவன் சூரியனின் ஒரு தோற்றத்தை காண்கிறான். ஒருவன் பூமியிலிருந்து சூரியனை பார்க்கிறான். மற்றொருவன் மூடுபனி வழியாக பார்க்கிறான். இன்னொருவன் மலை உச்சியிலிருந்து பார்க்கிறான். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சூரியன் ஒவ்வொரு விதமாக தோன்றுவான். தோற்றங்கள் பல, ஆனால் உண்மையில் சூரியன் ஒன்றே. தோற்றங்கள் பல, காட்சி பொருள் அதாவது சூரியன் ஒன்றுதான். ஒவ்வொரு மனிதனும் தனது இயல்பிற்கு ஏற்ப ஒரு தனிப்போக்கு உள்ளவன். சில லட்சியங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை அடைவதற்காக ஒரு குறிப்பிட்ட பாதையையும் வகுத்து கொள்கிறான் அவன். ஆனால் லட்சியம் என்பது எப்போதும் எல்லோருக்கும் ஒன்றே. ரோமன் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவன் ஆழமும் ஆன்மீகமும் உடையவனாக இருக்கிறான். ஆனால் அவனிடம் பரந்த மனப்பான்மை இல்லை. யூனிட்டேரியன் பிரிவை சேர்ந்தவனுக்கு பரந்த மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் அவன் ஆன்மீகத்தை இழந்துவிட்டான். மதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் முக்கியத்துவம் உள்ளது என்று அவன் கருதுகிறான். ரோமன் கத்தோலிக்க மதத்தின் ஆழமும் யூனிட்டேரிய நெறியின் பரந்த மனப்பான்மையுமே நமக்கு தேவை. நாம் வானம் போன்று பரந்தும் கடல் போன்று ஆழமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். கொள்கை வெறியனின் உற்சாகமும் இறை உணர்வாளனின் ஆழமும் ஆஞ்ஞேயவாதியின் பரந்த நோக்கமும் நமக்கு வேண்டும். சகிப்புத்தன்மை என்பதற்கு இப்போது தவறான பொருள் கொள்ளப்படுகிறது. தான் உயர்ந்த நிலையில் இருப்பதாக எண்ணும் கர்வம் பிடித்த ஒருவன் பிறர் மீது இரக்கத்துடன் கீழ்நோக்கி பார்ப்பதை சகிப்புத்தன்மை என்கிறார்கள். இது ஆபத்தான கருத்து. நாம் எல்லோரும் ஒரே லட்சியத்தை நோக்கி ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கிறோம். அவரவர் மனோநிலைக்கு ஏற்றவாறு பல்வேறு பாதைகளில் போகிறோம். நாம் பலமுக பரிமாணம் உடையவர்களாக வேண்டும். இதற்கு மேலே சென்று எந்த மாறுதல்களையும் ஏற்றுக்கொள்கின்ற ஆற்றல் பெற்றவராக வேண்டும். பிறருடைய வழியை நாம் சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வது மட்டும் போதாது. அதைவிட கடினமான காரியம் ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது மற்றொருவரின் நெறியில் ஆதரவுடன் சென்று இறைவனை நாடும் அவரது முயற்சியிலும் நோக்கங்களிலும் அவருடன் உணர்ச்சிமயமாக ஒன்றுபட வேண்டும். ஒவ்வொரு மதத்திலும் உடன்பாடு, எதிர்மறை என்ற 2 விஷயங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவ மதத்தில் உள்ள அவதாரம், மூவர், இயேசுவின் மூலம் மோட்சம் அடைதல் ஆகியவற்றை பற்றி நீங்கள் சொல்லும்போது நான் அவற்றை ஆமோதிக்கிறேன். நல்லது, இவைகளெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கிறிஸ்தவ மதத்தை தவிர உண்மையான மதம் வேறு இல்லை, பைபிளை தவிர தெய்வீக நூல்கள் வேறு இல்லை என்று சொல்ல வரும்போதுதான் நிறுத்துங்கள். உங்கள் கதவை அடைக்கும்போது, பிற மதங்களின் உண்மைகளை நீங்கள் மறுக்கும்போது என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்வேன். ஒவ்வொரு மதமும் தெரிவிக்க வேண்டிய செய்தி இருக்கிறது, கற்பிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. ஆனால் ஒரு மதம் மற்ற மதங்களை மறுக்கும்போது, மற்ற மதங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது அது எதிர்மறையான
அதனால் ஆபத்தான ஒரு போக்கை பின்பற்றுகிறது. எங்கே தொடங்குவது எங்கே முடிப்பது என்று அதற்கு தெரியவில்லை. ஒவ்வொரு சக்தியும் ஒரு சுற்று வந்து முடிவடைகிறது. மனிதன் என்று நாம் சொல்லும் சக்தி எல்லையற்ற இறைவனிடமிருந்து வந்தது. ஆகையால் அவரிடமே திரும்பி சென்றாக வேண்டும். 2 வழிகளில் கடவுளிடம் மனிதன் திரும்பி செல்லலாம். இயற்கையை அனுசரித்து நிதானமாக திரும்பி செல்வது ஒரு வழி. மனிதனை இந்த வழியிலேயே விட்டுவிட்டால் அவன் ஒரு சுற்றை முடித்து கடவுளிடம் திரும்பி செல்வான். ஆனால் அந்த பாதையில் மேலும் செல்லாமல் நமது அகஆற்றலின் பலத்தால் பலவந்தமாக பின்புறம் திரும்பி கடவுளை காண்பது மற்றொரு வழி. இதனை குறுக்கு வழி எனலாம். இதைத்தான் யோகி செய்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தனது இயற்கைக்கு ஏற்ற ஒரு லட்சியத்தையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த லட்சியமே ஒரு மனிதனின் இஷ்டம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் அதை புனிதமானதாக, ஆகவே இரகசியமானதாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் இஷ்டத்தையே வழிபடுங்கள். நமக்கு உரிய முறையை தெரிந்து கொள்வது எப்படி? அது கடினமானதுதான். ஆனால் தொடர்ந்து வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தால் அது தானே வரும். கடவுள் மனிதனுக்கு அளித்த சிறப்பு கொடைகள் 3. அவை மனித உடல், முக்தியில் நாட்டம், முக்த புருஷர் ஒருவரின் உதவி. சகுன கடவுள் இல்லாமல் நாம் பக்தி செய்ய முடியாது. அன்பு செய்பவர் இருந்தால் அதை ஏற்கவும் ஒருவர் வேண்டும். எல்லையற்ற ஒரு மனிதனாகவே கடவுள் இருந்தாக வேண்டும். நாம் மனிதர்களாக இருக்கும் வரை மனித உருவத்தாலான கடவுள் நமக்கு வேண்டும். மனித உருவத்தில் உள்ள ஒரு கடவுளை, அப்படிப்பட்ட கடவுளையே நாம் கண்டாக வேண்டும். நாம் இந்த உலகப் பொருட்களை பார்க்கும்போது வெறும் பொருளை மட்டும் நாம் பார்க்கவில்லை. அந்த பொருளுடன் நமது மனத்தையும் சேர்த்தே காண்கிறோம். நாற்காலி நமது மனத்தில் எழுப்பிய எதிர் செயலையும் சேர்த்துதான் நாம் பார்க்கிறோம். முதலில் ஒவ்வொரு பொருளையும் உனது மனத்தால் மூட வேண்டும். பின்னர் நீ அதை காண முடியும். உதாரணமாக, வெள்ளையான, சதுரமான, பளபளப்பான, கடினமான பெட்டி ஒன்றை முதலில் 3 அறிவு உள்ள மனிதன் ஒருவன் பார்க்கிறான். பின்னர் 4 அறிவுள்ள மனிதன் பார்க்கிறான். பின்னர் 5 அறிவு உள்ள மனிதன் பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களில் கடைசியாக குறிப்பிடப்படும் மனிதனே மேற்கண்ட பெட்டியின் எல்லா பண்புகளையும் காண்கிறான். முதல் மனிதன் கண்டதை விட அதிகமான ஒன்றை அடுத்தவன் கண்டிருப்பான். இப்படியே ஒவ்வொருவரும். இதே பெட்டியை 6 அறிவு படைத்த ஒருவன் பார்ப்பதாக இருந்தால் எல்லோரையும் விட அதிகமான ஒரு பண்பை கண்டிருப்பான். அன்பையும் அறிவையும் நான் காண்பதால் பிரபஞ்சத்திற்கு காரணமான பொருளே அன்பாகவும் அறிவாகவும் வெளிப்படுகிறது என்பதை அறிவேன். என்னிடம் அன்பை தோற்றுவிக்கும் ஒரு பொருள் எப்படி அன்பில்லாததாக இருக்க முடியும்? பரம்பொருளை மனித பண்புகள் இல்லாதவராக சிந்திக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் முதலில் கடவுளை நம்மிடமிருந்து தனித்து நிற்பவராக பிரித்து பார்ப்பது அவசியமாகிறது. கடவுளின் தரிசனம் 3 வகைப்படும். 1. கீழான நிலை. நம்மை போன்று கடவுளுக்கும் ஓர் உடல் இருப்பதாக காண்பது. 2. உயர்ந்த நிலை. இது மனிதனின் குணங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக கடவுளுக்கு ஏற்றி காணும் நிலை. 3. மிக உயர்ந்த நிலை. இவ்வாறு படிப்படியாக மேலே சென்று உயர்ந்த காட்சியை அடைகின்ற நிலை, கடவுளை நேரில் காணும் நிலை இது. இந்த 3 நிலைகளிலுமே நாம் கடவுளை மட்டுமே காண்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் மனமயக்கம் இல்லை, தவறும் இல்லை. பல்வேறு இடங்களிலிருந்தும் பார்த்தது சூரியனைத்தானே தவிர சந்திரனையோ வேறு எதையுமோ அல்ல. நம்மை போன்றவராகத்தான் நாம் கடவுளை காண இயலும். இதை தவிர்க்க முடியாது. அவரை எல்லையற்றவராக எண்ணலாம். ஆனாலும் அவர் நம்மை போன்றவராகவே இருப்பார். தனி பரம்பொருளாக நாம் அவரை கற்பனை செய்ய முயல்கிறோம் என்று வைத்து கொண்டாலும் அன்பை அனுபவிக்க வேண்டுமானால் நாம் ஒரு எல்லைக்கு உட்பட்ட சார்பு நிலைக்கு வந்தாக வேண்டும். ஒவ்வொரு மதத்திலும் நாம் காணும் பக்தி 2 பகுதிகள் கொண்டதாகும். 1. சின்னங்கள், உருவங்கள், சடங்குகள், மந்திரங்கள் ஆகியவற்றின் மூலம் செயல்படுகின்ற பக்தி. 2.
அன்பின் மூலம் செயல்படுகின்ற பக்தி. இந்த உலகில் நாம் சில நீதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். இந்த நீதிகளை உடைத்தெறிய எப்போதுமே முயன்று கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படியாமல் இருக்க, இயற்கையை நசுக்க எப்போதுமே முயன்று கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, இயற்கை நமக்கு வீடுகள் தருவதில்லை, நாம் அவற்றை கட்டிக்கொள்கிறோம். இயற்கை நம்மை நிர்வாணமாக படைக்கிறது, நாம் உடை உடுத்திக் கொள்கிறோம். சுதந்திரமாக இருப்பதே மனிதனின் லட்சியம். எவ்வளவு தூரம் இயற்கையின் நியதிகளை உடைக்க முடியாதவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு துன்புறுகிறோம். இயற்கையின் நியதிகளுக்கு பணிந்து நாம் நடப்பது அதனை மீறி செல்வதற்காகவே, அதாவது நியதிக்கு அப்பால் செல்வதற்காகவே. பணியாமல் இருப்பதுதான் வாழ்க்கை முழுவதும் நாம் நடத்தும் போராட்டம். அதனாலேயே கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மனிதனுடைய சுதந்திரத்தையும் ஆன்மாவின் தெய்வீகத்தையும் அவர்கள் போதிக்கின்றனர். ஆன்மா எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேம்பட்டது. இந்த பிரபஞ்சம் என் தந்தையின் பேரரசு, நான் அவரது முறையான வாரிசு. என் ஆன்மா எல்லாவற்றையும் அடக்கி வென்றுவிடும் என்னும் மனப்பான்மையையே மனிதன் மேற்கொள்ள வேண்டும். நாம் சுதந்திரம் பெறுவதற்கு நீதிகளை அனுசரித்தே செயலாற்ற வேண்டும். புற உதவிகள், முறைகள், உருவங்கள், சடங்குகள், கொள்கைகள், கோட்பாடுகள் ஆகிய எல்லாவற்றிற்குமே உரிய இடம் உண்டு. நாம் வலிமை பெறும் வரை நமக்கு ஆதாரமாக இருக்கவும் நம்மை பலப்படுத்தவும் இவை அவசியம். அதன் பின்னர் அவசியமில்லை. இவை நம்மை வளர்க்கும் தாதிகள். இளம் பருவத்தில் இவை தவிர்க்க முடியாதவை. சாஸ்திரங்களும் தாதிகளே, மருந்துகளும் அப்படியே. மனிதன் தன் உடல் மீது தனக்குள்ள அதிகாரத்தை உணரும் வரை உழைக்க வேண்டும். நாம் அனுமதிக்கும் வரைதான் மூலிகைகளும் மருந்துகளும் நம்மீது ஆதிக்கம் செலுத்தும். நாம் பலமடைந்த பின்பு இந்த புற முறைகள் எல்லாம் அவசியமில்லை. அடுத்த தலைப்பு, சொற்கள் மூலமும் அன்பின் மூலமும் வழிபாடு. உடல் என்பது மனத்தின் தூல வடிவம். மனம் நுண்ணிய அடுக்குகள் கொண்டது. அதன் அடர்த்தி மிக்க அடுக்கே உடல். உடலை முற்றிலும் அடக்கியாளும் சக்தி பெறும்போது மனத்தையும் அடக்கியாளும் சக்தி பெறுவான். ஒவ்வொரு மனத்திற்கும் அதற்கென்றே ஒரு தனி உடல் இருப்பது போல் ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு தனி கருத்து இருக்கிறது. கோபம் வரும்போது முட்டாள், மடையன் என்று அழுத்தந்திருத்தமாக சொல்கிறோம். வருத்தமாக இருக்கும்போது ஆ, ஐயோ என்றெல்லாம் மென்குரலில் சொல்கிறோம். இவை தோன்றி மறையும் உணர்ச்சிகள். ஆனால் அன்பு, அமைதி, சாந்தம், இன்பம், புனிதம் போன்ற நிரந்தர உணர்ச்சிகள் இருக்கின்றன. இந்த உணர்ச்சிகளுக்கான சொல் வெளிப்பாடுகள் ஒவ்வொரு மதத்திலும் உள்ளன. மனிதனுடைய உயர் உணர்ச்சிகளின் ஒரே சின்னமாக இருப்பது சொற்களே. எண்ணம் அல்லது கருத்து சொல்லை படைக்கிறது. அதேபோல் சொற்கள் எண்ணம் அல்லது உணர்ச்சியை படைக்கின்றன. இங்குதான் சொற்களின் உதவி நமக்கு தேவை. இத்தகைய சொற்கள் ஒவ்வொன்றும் ஒரு லட்சியத்தை குறித்து நிற்கின்றன. புனிதமான அற்புத சக்தியுள்ள இந்த சொற்களை நாம் அறிவோம். ஆனாலும் இவற்றை நூல்களில் படிப்பதால் அவை நம்மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. அவை பலனளிக்க வேண்டுமானால் அவற்றில் உயிர் ஊட்டப்பட வேண்டும். இறை உணர்வு பெற்றவரும் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பவருமான ஒருவர் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அவரால் தான் இந்த சொற்களில் உள்ள சக்தியை தூண்டிவிட முடியும். அப்படி இயேசு தூண்டிவிட்ட சக்திதான் இன்றைய கை வைத்து ஆசீர்வதித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. இப்படி சக்தியை பாய்ச்ச வல்லவரே குரு என்று அழைக்கப்படுகிறார். இயேசுவை போன்ற பெரிய ஆச்சாரியர்களுக்கு சொற்கள் அவசியமில்லை. ஆனால் சாதாரண நிலையில் உள்ள குருமார்கள் சொற்கள் மூலமே சக்தியை பாய்ச்சுகிறார்கள். பிறருடைய குற்றங்களை கவனிக்காதே. ஒரு மனிதனின் தவறுகளை கொண்டு அவனை எடை போட முடியாது. கீழே விழுந்து அழுகிப்போன அல்லது பழுக்காத ஆப்பிள்களை வைத்து நாம் ஒரு ஆப்பிள் மரத்தை நிர்ணயித்தால் அந்த முடிவு சரியானதாக இருக்காது. அதுபோலவே ஒரு மனிதனுடைய தவறுகள்
அவனுடைய குணத்தை காட்டாது. உலகம் முழுவதிலும் கெட்டவர்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார்கள். ஆசியாவிலும் சரி, ஐரோப்பாவிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, திருடர்களும் கொலைகாரர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தனி நாட்டினர் என்றே சொல்லிவிடலாம். நல்லவர்கள், தூயவர்கள், பலசாலிகள் இவர்களிடையே தான் பல்வேறு வகையினரை காண முடியும். பிறரது துர்குணங்களை பொருட்படுத்தாதே. துர்குணம், தீமை என்பதே அறியாமை, பலவீனம். ஒருவனிடம் சென்று அவனிடம் பலவீனம் இருக்கிறது என்று சொல்வதால் என்ன பயன்? குறை கூறுவதும் அழிப்பதும் எந்த பலனையும் தரப்போவதில்லை. இவற்றை விட மேலானவற்றை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அவர்களது மகோன்னத இயல்பை, அவர்களுடைய பிறப்புரிமையை அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். ஏன் அதிகம் பேர் இறைவனை நாடக்கூடாது? ஏனெனில் மிக மிக சிலரே புலன்களுக்கு அப்பாற்பட்ட இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக உள்ளனர். பெரும்பாலோர் அக உலகை காணவோ கேட்கவோ முடியாதவர்கள். இப்போது அன்பு வழிபாட்டிற்கு வருவோம். ஒரு மத அமைப்பிற்குள் பிறப்பது நல்லது, ஆனால் அதிலேயே சாவது நல்லதல்ல என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மரம் சிறு செடியாக இருக்கும்போது அதை சுற்றியுள்ள வேலி அதற்கு ஆதரவாக உள்ளது, வலிமை தருகிறது. ஆனால் பின்னர் இந்த வேலி நீக்கப்படாவிட்டால் அந்த மரத்தின் வளர்ச்சியும் வலிமையும் தடைபடும். உருவ வழிபாடு அவசியமான ஒரு கட்டடம் என்பதை நாம் முன்பே கண்டோம். ஆனால் படிப்படியாக, மெதுவாக அதை கடந்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். ஆண்டவனிடம் நமக்குள்ள அன்பு நிறைவு பெறும்போது அவர் எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர் என்றெல்லாம் அவரது வல்லமைகளை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. கடவுளிடமிருந்து எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆகையால் அவரது வல்லமைகளில் எதை பற்றியும் நமக்கு அக்கறை இல்லை. நமக்கு வேண்டியது அவரது அன்பு, அவ்வளவுதான். ஆனால் அப்போதும் அவரிடம் மனித குணங்களை காணும் இயல்பு நம்மை தொடர்கிறது. நாம் நமது உடலிலிருந்து குதித்து வெளியேறிவிட முடியாது. ஆகையால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பது போல்தான் கடவுளை நேசிக்க முடியும். மனித அன்பில் 5 படிகள் உள்ளன. ஒன்று சாதாரணமான, அமைதியான, தாழ்ந்த நிலை அன்பு. இந்த கட்டத்தில் நமக்கு வேண்டிய பாதுகாப்பு, உணவு போன்ற எல்லாவற்றிற்கும் இறைவனை எதிர்பார்க்கிறோம். 2. நம்மை சேவை செய்ய தூண்டும் அன்பு. இங்கே மனிதன் கடவுளை தன் எஜமானனாக கொண்டு சேவை செய்கிறான். சேவை ஆர்வம் மற்ற உணர்ச்சிகளையெல்லாம் மீறி நிற்கிறது. இறைவன் நல்லவரா கெட்டவரா, அன்புள்ளவரா அன்பில்லாதவரா என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. 3. நண்பனின் அன்பு. தோழர்கள், உடன் விளையாடுபவர்கள் போன்ற சமமானவர்களின் அன்பு. கடவுளை தனது தோழனாக மனிதன் உணர்கிறான். 4. தாயன்பு. கடவுள் ஒரு குழந்தையாக கருதப்படுகிறார். முன்பு கூறப்பட்டவற்றை விட உயர்ந்த அன்பாக இது இந்தியாவில் கருதப்படுகிறது. ஏனெனில் இதில் பய உணர்ச்சி இல்லை. 5. கணவன் மனைவி அன்பு. காதலுக்காக காதல். கடவுளை தூய காதலன் அல்லது காதலியாக கருதுதல். 4 கண்கள் சந்திக்கின்றன. 2 உயிர்களில் மாறுதல் ஏற்படுகிறது. 2 உயிர்களுக்கு இடையே காதல் ஏற்படுகிறது. 2ம் ஒன்றாகின்றன என்று அழகாக கூறப்பட்டிருக்கிறது. கடைசியில் கூறப்பட்ட மிகவும் தூயதான இந்த அன்பு ஏற்பட்டுவிட்டால் எல்லா ஆசைகளும் மறைகின்றன. உருவங்கள், தத்துவங்கள், பிரிவினை உணர்ச்சிகள் ஆகிய எல்லாம் அவனை விட்டு போய்விடுகின்றன. முக்தி பெற வேண்டும் என்ற ஆசை கூட அவனை விட்டு போகிறது. மிக உயர்ந்த அன்பில் ஆண் பெண் பால் உணர்ச்சி இல்லை. ஏனெனில் பூரண உரிமை அல்லது ஐக்கியமே உயர் அன்பில் வெளிப்படுகிறது. பால் உணர்ச்சியோ உடல்களை பிரித்து வைப்பது. எனவே ஆன்ம நிலையில்தான் ஐக்கியம் சாத்தியமாகும். உடல் பற்றிய எண்ணம் குறைவாக இருக்கின்ற அளவிற்கு நமது அன்பு பூரணமானதாக இருக்கும். இறுதியில் உடல் பற்றிய எண்ணமெல்லாம் மறைந்து 2 உயிர்களும் ஒன்றாகிவிடும். நாம் அன்பையே காதலிக்கிறோம். அன்பு உருவங்களை ஊடுருவி அவற்றிற்கும் அப்பால் பார்க்கிறது.
அழகற்ற பெண்ணும் அவளது காதலனுக்கு ரம்பையாகவே தோன்றுவாள். அழகற்ற பெண் என்பது நிமித்தம் மட்டுமே. அதன் மீதுதான் அந்த காதலன் தன் அன்பை சொருகிறான். முத்து சிப்பிக்குள் வேற்று பொருள் நுழைந்து அரிப்பை ஏற்படுத்துகிறது. முத்து சிப்பி அந்த அரிப்பு பொருளையே அழகிய முத்தாக மாற்றக்கூடிய மற்றொரு பொருளை அதன் மீது சொருகிறது. அதேபோன்றுதான் மனிதனும் அன்பை செலுத்துகிறான். மிக உயர்ந்த லட்சியத்தையே அவன் எப்போதும் நேசிக்கிறான். மிக உயர்ந்த லட்சியத்தில் சுயநலம் இல்லை. எனவே அவன் அன்பையே காதலிக்கிறான். கடவுள் அன்புருவானவர். நாம் கடவுளை நேசிக்கிறோம் அல்லது அன்பை நேசிக்கிறோம். நாம் அன்பை காண்கிறோம், அதை வெளிப்படுத்த முடியாது. ஊமை ஒருவன் வெண்ணெய் உண்டாலும் அது எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்ல அவனால் இயலாது. வெண்ணெய் வெண்ணெய்தான். அதை சுவைக்காதவர்களுக்கு அதன் ருசியை விளக்கி சொல்ல முடியாது. அன்பிற்காகவே அன்பு செய்தல் என்பதையும் அதை அனுபவிக்காதவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. அன்பை ஒரு முக்கோணமாக கொள்ளலாம். அன்பு ஒருபோதும் யாசிப்பதில்லை, எதையும் கேட்பதில்லை என்பதே இதில் முதல் கோணம். இரண்டாவது, அன்பு அச்சம் அறியாதது. மூன்றாவதான உச்சிக்கோணம் அன்பிற்காக அன்பு செய்தல். அன்பின் சக்தியால் புலன்கள் நுண்மையாகின்றன, உயர்நிலையை அடைகின்றன. மனித உறவில் பரிபூரண அன்பு என்பது அபூர்வமானது. ஏனெனில் மனித அன்பு ஒருவரை ஒருவர் சார்ந்தது, பரஸ்பரமானது. இறைவனின் அன்பு இடையீடற்ற ஒரு நேரோட்டம். யாரும் அதை தடுக்கவோ குலைக்கவோ முடியாது. பிச்சைக்காரனாக அல்லாமல், எதையும் விரும்பாமல், கடவுளை தனது உயர்ந்த லட்சியமாக எண்ணி ஒருவன் அன்பு செலுத்தும்போது அன்பு பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டத்தை அடைகிறது. இந்த பிரபஞ்சத்திலேயே மகத்தான சக்தியாகிறது. இந்த சக்திகளை அடைய நீண்ட காலமாகும். ஆகையால் நமது இயல்பை அனுசரித்து அதற்கு உரிய இடத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும். சிலர் சேவை செய்ய பிறந்தவர்கள், சிலர் தாயாக இருந்து அன்பு செலுத்த பிறந்தவர்கள். எப்படியும் பலன் இறைவனின் கையிலேயே உள்ளது. இயற்கையினால் கிடைக்கும் உதவியை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு, உலகிற்கு நன்மை செய்தல். உங்கள் மதத்தால் சமுதாயத்திற்கு என்ன நன்மை என்று நம்மை கேட்கிறார்கள். சத்தியத்தின் சோதனை களமாக சமுதாயம் வைக்கப்படுகிறது. இது நியாயமற்றது. ஏனெனில் நமது வளர்ச்சி பாதையின் ஒரு கட்டம்தான் சமூகம். ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பின் உபயோகம், அதன் நன்மை, இவற்றை அது ஒரு குழந்தைக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை கொண்டு நிர்ணயிப்பது போன்றதே இது. இதை எண்ணி பார்ப்பதே ஆபத்தானது. சமுதாயம் மாறாமல் ஒரே நிலையில் இருப்பது என்பது குழந்தை குழந்தையாகவே இருப்பது போன்றது. முழுமையடைந்த குழந்தை மனிதன் இருக்க முடியாது. இந்த கருத்தே முரணானது. அதுபோலவே பரிபூரண நிலை அடைந்த சமுதாயம் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆரம்ப கட்டங்களிலிருந்து மனிதன் வளர்ச்சியடைய வேண்டும். நிச்சயம் வளரவும் செய்வான். ஒரு கட்டத்தில் சமுதாயம் நல்லதுதான், ஆனால் அது நமது லட்சியமாக இருக்க முடியாது. ஏனெனில் அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. தற்போதுள்ள வர்த்தக நாகரிகம் அதன் தில்லுமுள்ளுகள், பகட்டுகள் அனைத்துடனும் ஒளிந்தேயாக வேண்டும். இவையெல்லாம் வெற்று ஆரவாரம். தனி மனிதர்கள் மூலம் சிந்தனை சக்தி வளர்ச்சியடைவதே இப்போது உலகத்திற்கு தேவை. உனது தாமரை மலருமாறு நீ ஏன் செய்யக்கூடாது? அப்போது வண்டுகள் தாமாகவே அங்கு வந்து சேரும் என்று என் குருதேவர் கூறுவது வழக்கம். ஆண்டவன் மீது பிரேமையால் பித்து பிடித்தவர்கள் உலகிற்கு தேவை. உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். அப்போதுதான் இறைவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். உலக வரலாறே நம்பிக்கையுள்ள 6 மனிதர்கள், தூய ஒழுக்கமுள்ள 6 மனிதர்கள் சாதித்ததுதான். 3 விஷயங்கள் நமக்கு வேண்டும்: உணர்வதற்கான இதயம், சிந்தனை திறனுள்ள மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள். முதலில் நாம் உலகத்தை விட்டு வெளியேறி நம்மை தகுதியான கருவிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முதலில் உங்களை ஆற்றலின் சுரங்கங்களாக்கிக் கொள்ளுங்கள். முதலில் உலகிற்காக உணர்ச்சி கொள்ளுங்கள். எல்லோரும் உழைக்க தயாராக இருக்கிறார்கள்.
உணர்ச்சியில் கரைபவன் எங்கே? ஒரு இக்னேஷியஸ் லயோலாவை உருவாக்கிய உணர்ச்சி எங்கே? உங்கள் அன்பையும் பணிவையும் சோதித்து பாருங்கள். பொறாமை கொண்டவன் அன்பு உடையவனாகவோ பணிவு உடையவனாகவோ இருப்பதில்லை. பொறாமை என்பது ஒரு பயங்கரமான அருவருக்கத்தக்க பாவம். அது எப்படியோ மாயமாக மனிதனுக்குள் புகுந்து விடுகிறது. உங்கள் மனம் வெறுப்பிலும் பொறாமையிலும் எதிர் விளைவை ஏற்படுத்துகிறதா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். உலகின் மீது சொரியப்படுகின்ற வெறுப்பாலும் கோபத்தாலும் தொடர்ந்து நல்ல காரியங்கள் பலனற்று போய்க் கொண்டிருக்கின்றன. நீங்கள் தூயவர்களாக பலசாலிகளாக இருந்தால் நீங்கள் ஒருவரே உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமாக இருப்பீர்கள். நல்ல காரியம் செய்வதற்கு வேண்டிய அடுத்த சாதனமான சிந்தனை திறனுள்ள மூளை இருக்கிறதே, அது ஒரு வறட்சியான சகாரா பாலைவனம். உணர்ச்சியின் பக்க பலமில்லாமல் அதனால் தனியாக எதுவும் செய்ய முடியாது. அன்பு செய்யுங்கள், அது ஒருபோதும் உங்களை கைவிடாது. பிறகு மூளை தானாக சிந்தனை செய்ய ஆரம்பித்துவிடும். கைகள் தானாகவே நல்ல காரியங்களை செய்ய தொடங்கும். ரிஷிகள் இறை சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்து அவரை கண்டார்கள். இதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் கடவுளை காண்பார்கள். மகான்கள் எல்லோரும் தங்கள் கடவுளை கண்டிருப்பதாகவே கூறினார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் கண்டார்கள். அப்பால் உள்ள உண்மையை அறிந்தார்கள். இனி நாம் செய்யக்கூடியதெல்லாம் அவர்கள் வகுத்த அந்த பெருமைக்குரிய வழியை பின்பற்றுவதே ஆகும்.